இது தமிழ் பாட்டு, தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்ல அவங்களோட ரிலேட்டபிளா இருக்க ஒருத்தங்க வேணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபில்டர். கிரிக்கெட் பிளேயர் ட்ரை பண்ணலான்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் ட்ரை பண்ணோம் நாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா அவரு பண்ணலாமா? அப்படி இல்ல, வேண்டாம், அவங்கலாம் ரொம்ப அவேவா இருக்கும், நம்ம இன்னும் வேற யாரு பண்ணலாம், கிரீஷ் கங்காதர் பண்ணலாமா அப்படிலாம் பேசணும். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குனு லோக்கி லோக்கி லோக்கின்னு பேர் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, ஆனா ஃபயர் ஆச்சு. அங்க சுத்தி இருந்த எல்லாருமே எக்ஸைட் ஆனோம். லோகேஷ் அவர்களை காஸ்ட் பண்ணதுக்கான காரணம் அவரோட ரொமான்ஸே ரொம்ப நல்ல ரொமான்ஸ், ஒரு மாதிரி சூப்பராக, உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியலாக இருக்காது. ஹீ இஸ் நாட் த சிம்ப் கை. அவங்க மென்டலாக வந்து அந்த கேரக்டரோட அப்படியே அது ரெடி ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ அங்கே ஷார்ட் போகும்போது நல்லாவே வந்துச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு கேட்கும்போது ஒரு லைன் உங்களுக்கு ரிலேட் ஆகி நீங்கள் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் நாளைக்கு வேறு மூடில் இருக்கும்போது வேற ஒரு லைனை நீங்கள் ரீட் பண்ணும்போது வேற ஒன்று நீங்கள் அதை ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதான் மேஜிக். அதில் அதுதான் கமல் சார். என்ன பழக்கம் அது ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க? யாருக்கு இல்லை ரொமான்ஸ்? யூனிவர்ஸே இஸ் மேட் ஆஃப் ரொமான்ஸ். இது அவரோட பிகினிங். அடுத்தது லோக்கினா ஒன் சைட் எனக்கு ரொமான்ஸே வராது அண்ட் ஹி பி லைக், அவர் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். வணக்கம் ப்ரோ. ஸோ நீங்கள் பண்ண ஒரு ரெவல்யூஷன் இன்டர்நெட்டே அப்படியே சென்சேஷனாக கிரியேட் பண்ணிடுச்சு, இன்டர்நெட்டே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் அவர்களை இந்த ஆங்கிளில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணில் கொண்டு வந்து காட்டியிருக்கீங்க இனிமேல் ட்ராக் மூலமாக. ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின், பீக்கில், அதாவது டேரக்டராக இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ். ஸோ அவரை டைரக்ட் பண்ணும்போது ஒரு ஆடட் ப்ரெஷர் ஒன்று வரும்ல, அது அந்த ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? மிஸ்டர் லோகேஷ் வந்து is the most wanted director and is the most wanted personality. ஆனால் நம்ம செட்டுள்ள வரும்போது இஸ் கம்மிங் as an actor. ஸோ அவங்க வரும்போது இஸ் நாட் கம்மிங் alone, he is coming with an experience of directing other stars. இப்போ கமல் சாரை டைரக்ட் பண்ணிட்டு வராங்க, விஜய் சார் டைரக்ட் பண்ணிட்டு வராங்க போது, ஸோ அவங்க வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வரதுனால நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து சேலஞ்சே எதுவுமே கிடையாது. இட் வாஸ் ஆல் கிஃப்ட்ஸ் ஒன்லி. அண்ட் அவரோட படங்கள்ல ரொமான்ஸ் அப்படின்னாலே, ரொமான்ஸ்ன்ற வார்த்தை வந்தாலே தலையை விட்டக்கூட கேரக்டர் அவரு. ரொமான்ஸே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி இருக்கக்கூடாது சென்ஸ் லைக் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காது, குட்டி குட்டியாக இருக்கும். ஓகே, ஒரு ஆல்பம் கம்ப்ளீட்டாக ரொமான்ஸ்ன்ற ஆஸ்பெக்டில் எடுத்துருக்கிறீங்க. ஸோ ஹவ் அ கோஆப்ரேஷன் நீங்கள் லோகேஷ் உங்களுக்கு கொடுத்தது, இந்த தாட் வந்தது, இது எல்லாமே? சரி, அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவர்கிட்டயும் ஒரு ரொமான்ஸ் இருக்கு. மேபி வெளியில் அது எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கான சினாரியோஸ் எதுவும் வரல. ஸோ அதனால் வி ஹேட் டைம். அவரோட நம்ம ஒரு நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டு மீட் பண்ணிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்போது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அவருக்கு ரொமான்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு என்ன எது அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு கேரக்டர் மேலே லேயர் அப் பண்ணது தான். ஸோ அவர்கிட்ட ஒரு ரொமான்ஸ் இருக்கு. எங்களுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் இஸ் லைக் சூப்பர் ஷாக்கிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஆஸ் வெல். ஸோ ஆஸ் அ டேரக்டர் ஃப்ரண்ட்ல நீங்கள் பிடிஎஸ்லையும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, கூட பேசினது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் லோகேஷ் இஸ் ஷாக்கிங்? ஷாக்கிங்கோட அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஹி ஹாஸ் அ கியூட் நாட்டி சைடு இன் ஹிம். இந்த கோயம்புத்தூர் குசும்பும். அண்ட் ஐ தாட் தட் இஸ் அ குட் யூஎஸ்பி. இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் அந்த கியூட்டி நாட்டி சைட் நீங்கள் மாநகரம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் இல்லையா, அதில் அந்த கேரக்டர்ஸ் வில் பி ரிட்டன். அதே மாதிரி எல்லா படத்துலையுமே அவங்க ஒரு, ஸோ அது அவங்களுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இந்த கேரக்டர் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது. அண்ட் அடுத்து லோகேஷ் கனகராஜ், ஸ்ருதி ஹாசன், ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் எப்படி வந்திருக்கு? ஸோ ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் பிஃபோர் எவ்ரி ஷாட் நம்ம ஒரு டிஸ்கஷன் நடக்குவாங்க. ஃபுல் டீமோட லோகேஷ் இருப்பாங்க, அவங்க டீம் இருப்பாங்க, எங்கள் டீம் இருப்பாங்க, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்ருதி இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதை நம்ம இப்படி பண்ண போகிறோம், இதான் அடுத்த ஷாட், அது எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆஃப்டர் கிளியர் டிஸ்கஷன் வி கெட் தேர். ஸோ அதனால் அவங்க மென்டலாக வந்து அந்த கேரக்டரோட அப்படியே அது ரெடி ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ அங்கே ஷார்ட் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து நல்லாவே வந்துச்சு ஆக்சுவலாக. Yeah, it's come out really well. As a director, you're like super comfortable, super excited to release this அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு இது நீங்க கெமிஸ்ட்ரி பத்தி பேசும்போது கேட்குறேன். Of course, because இப்போ இதோடைய பிகினிங் ஸ்டேஜில் இருந்து நானும் ஸ்ருதி தான் பிகினிங் ஸ்டேஜில் இருந்து இதில் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மெயின்னா அந்த பர்சன் யார் இதை பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து மோர் ரிலேட்டபிள் டு
தமிழ் ஆடியன்ஸாக இருக்கணும். அப்புறம் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அதோட ஜாஸ்தி லோகேஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகேஷ் எதனால யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு? ஏன்னா யாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஒரு டேரக்டரை காஸ்ட் பண்ணது லோகேஷ் மாதிரி ஒரு டேரக்டர் காஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. யூட் ஹவ் கான் ஃபார் மெனி அதர் சாய்ஸஸ். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட ப்ரொஃபைல்ஸ் இருந்திருக்கும். இருந்துமே லோகேஷ் அவர்களை காஸ்ட் பண்ணதுக்கான காரணம்? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு யார் பண்ணலாம், மேல் லீட் யார் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெரிய லிஸ்ட்டே கொடுத்தோம். நாங்கள் வந்து மலையாளம்லேருந்து கொடுத்தோம், கேரளா இது தெலுங்குலேருந்து கொடுத்தோம், ஹிந்திலேருந்து கொடுத்தோம், நிறைய பேர் கொடுத்தோம். பட் ஆனால் வந்து என்ன நம்ம நேரோ டவுன் பண்ணோம் அப்படின்னா, இது தமிழ் பாட்டு, தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்ல அவங்களோட ரிலேட்டபிளாக இருக்க ஒருத்தங்க வேணுன்றது ஃபஸ்ட்டு, அதான் ஃபஸ்ட்டு ஃபில்டர். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆக்டர்ஸ் எல்லா ஆக்டர்ஸுமே இருக்க எல்லா ஆக்டர்ஸ் லிஸ்ட்டுமே போட்டு பார்த்தோம். ஓகே, எல்லாம் ஓகே. அதில் கொஞ்சம் பேர் நேரோ டவுன் பண்ணோம். பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக யாராச்சும் வேணும். இப்போ வந்து சதுரங்க வேட்டை படம் வரும்போது நட்டி சார் அதில் பண்ணதுனால உங்களுக்கு ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி லெட்ஸ் ட்ரை சம் டெக்னீஷியன்ஸ் யாரையாவது ட்ரை பண்ணலாம், யாராவது நல்ல கேமராமேன் ட்ரை பண்ணலாம், கிரிக்கெட் பிளேயர் ட்ரை பண்ணலான்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் ட்ரை பண்ணோம் நாங்கள். இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர் பண்ணலாமா அப்படி? இல்லை வேண்டாம், அவங்களாம் ரொம்ப அவேவாக இருக்கும், நம்ம இன்னும் வேற யார் பண்ணலாம், கிரீஷ் கங்காதர் பண்ணலாமா அப்படிலாம் பேசணும். இல்லை வேண்டாம், மலையாளம் அவேவாக இருக்கும். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு லோக்கி லோக்கி லோக்கின்னு பேர் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் ஃபயர் ஆச்சு. அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே எக்ஸைட் ஆனோம். ஓகே, அப்போ இந்த எக்ஸைட்மெண்ட் இங்கே வருதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளுக்கு வந்துடும், கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஃபைனல் கால் எடுத்து ஓகே லோகேஷ் டிக் லெட்ஸ் கோ வித் ஹிம் அப்படிங்கும்போது ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும்ல. லோகேஷ் அது பண்ண போறாருங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? Cloud9 இருக்கலாம். ஆமாம், பிகாஸ் இப்போ வந்து சினிமா இஸ் அ வெரி அன்சர்டன் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு அது நடந்தால் தான், அது வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நம்ம ஓகே பேசிட்டோம். ஈவன் சுற்றியுமே ரொம்ப வந்து அவங்களுமே வந்து ரொம்ப லோக்கியாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே சரி, ஓகே நம்ம பேசுவோம், அவங்க ஓகே சொன்னாதான், இல்லைனா எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, அப்படி தான் ஓகே. அப்புறம் அவங்க தான் வந்து ஸ்டெப் எடுத்தாங்க. அவங்க ஸ்டெப் எடுத்து அவங்க லோகேஷ் கிட்ட பேசினாங்க, கான்வர்சேஷன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் சடனாக வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்னப்போ we were all together. நானும் தனியாக கிடையாது, எல்லாருமே இருந்தோம். அவங்களோட டீம் இருந்தாங்க, எல்லாருமே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஓகே, அப்புறம் தான் தெரியும் நமக்கு. ஓகே, அப்போ இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வெறும் கான்டென்ட் வந்து உங்களுக்கு பேப்பரில் தான் இருக்கும், அவங்க சுற்றி மட்டும்தான் விஷுவலில் இருப்பாங்க. இந்த சைடு வந்து எம்டியாக இருக்கும் இல்லைங்களா? அவர் வந்துட்டாரு, அக்செப்ட் பண்ணிட்டாருனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓப்பன் அப் ஆகும். ஓகே, அப்போ இவரை இந்த இடத்துல வச்சு நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறாரு, ஸ்ருதி ஹாசன் கம்போஸ் பண்ண சாங்கும் போது ஆல்ரெடி இது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிடுச்சு. டீசர் ரிலீஸ் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நெட் சென்சேஷன். ஸோ ஆடிங் டைமண்ட் டு த க்ரௌன்ன்ற மாதிரி இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் வந்து கமல் சார் பின் பண்ணியிருக்காரு. கமல் சார் எவ்வளோ நல்ல டெக்னீஷியன் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங்கிறது நம்ம எல்லாம் we have seen through the ages. ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல கமல் சாரோட லிரிக்ஸை நீங்கள் வரக்கூடிய ஒரு பாட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க போது ஹவு ஹாப்பி யூ ஆர் சார்? இட் இஸ் மோர் ஆஃப், இது வந்து ஒரு கிஃப்டட் மூமெண்ட் இது. அண்ட் ஆல் ஐ ஃபெல்ட் வாஸ் கிராட்டிடியூட். இது எஸ் அஃப்கோர்ஸ் யூ வில் பி ஹாப்பி. பட் அதை தாண்டி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு டியூட்டியான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது இல்லைங்களா? அவங்க எழுதுறது வந்து நம்ம பிக்சரைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுதான் மேஜராக மைண்டில் இருந்துச்சு. இதை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் மேஜராக இருந்துச்சு. தவிர அஃப்கோர்ஸ் ஹாப்பியாக தான் இருப்போம், ஹாப்பி இல்லாமல் எப்படி இருப்போம். அண்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது கமல் சார் லிரிசிஸ்ட்னு வரும்போது நிறைய பாடல்கள் எழுதிருப்பாரு டு டைம்ஸ் இவ்வளோ இத்தனை வருஷத்துல. அண்ட் இந்த இனிமேலா இருக்கட்டும், இல்லை உங்களோட பழைய சாங்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கமல் சாரோட ஃபேவரட் லைன் என்ன சொல்லுவீங்க லிரிக்ஸ்ல? கமல் சார் எழுதுன எல்லா லைனுமே எனக்கு ஃபேவரட் லைன் தான். இஸ் நத்திங் ஸ்பெசிஃபிக். அது அவர் எழுதுனதுல இதுதான் ஃபேவரட், எல்லாமே ஃபேவரட் தான். அப்போ இந்த ட்ராக்ல வச்சுப்போம், இந்த ட்ராக்ல உங்களோட ஃபேவரட் லைன்? இந்த ட்ராக்லேயுமே அவர் எழுதுன எல்லா லைனுமே எனக்கு ஃபேவரட் தான். ஆமாம், பிகாஸ் அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்னைக்கு கேட்கும்போது ஒரு லைன் உங்களுக்கு ரிலேட் ஆகி நீங்கள் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் நாளைக்கு வேறு மூடில் இருக்கும்போது வேற ஒரு லைனை நீங்கள் ரீட் பண்ணும்போது வேற ஒன்று நீங்கள் அதை ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதான் மேஜிக் அதில். அதுதான் கமல் சார். புரியுது, ஆனால் சொல்ல மாட்டீங்க இந்த லைன் இப்போதைக்கு, சொன்னால் ரிவீல் ஆகிடும். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தேட் ஃபார் யூ.
நான் சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸே எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் பீப்புள் டு பியூர்லி என்ஜாய் த லிரிக்ஸ் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதனால அண்ட் இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் பேசும்போது ஸ்ருதி மேம் பற்றியும் பேசணும். ஸ்ருதி மேமுடைய கம்போசிஷனில் கமல் சார் அவர்கள் பென் பண்ண லிரிக்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபாதர் டாட்டர் காம்போ இல்லை, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஃபாதர் அண்ட் டாட்டரோட ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் காம்போ. அவங்க ஃபாதர் டாட்டர்னு நீங்கள் பார்க்குறத விட தே ஆர் டூ multidisciplinary artists. There is no emotion here, there is only intelligence here. They are two different technicians who has extraordinary talents, and அதோட காம்பினேஷன் தான் இது. அவங்க ஃபாதர் டாட்டர்ன்றது கிடையாது. கமல் சார்ட்ட நீங்கள் கேட்டாலும் அது பண்ணுவாங்க, ஸ்ருதி கிட்ட நான் கேட்டாலும் ஒன்று மியூசிக் பண்ணுறேன். ரெண்டு பேருமே இந்த பெஸ்ட்டு தானே கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பெஸ்ட்டு அங்கே கம்பைன் ஆகிறது தான் நமக்கு. நீங்க அட்மையர் பண்ண விஷயம் மேபி அவங்களோட ஒர்க் பண்றதுனால கேட்குறேன். நீங்க அட்மையர் பண்ண விஷயம் அவங்களுக்குள்ள there are two things. நீங்க இது இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு சொன்னா அவங்க அது மாதிரி ஒரு 10 கொடுப்பாங்க. ஆமா. அப்புறம் நீங்க சாய்ஸஸ் கேட்டீங்கன்னா அவங்க 10-20 கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்கு மேல சாய்ஸே கேட்க முடியாத அளவு கொடுத்துருவாங்க. அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனா அவ்வளோ ஃப்ளரி, அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். they just keep giving content. அது பிளஸ் தானே அது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது யூஸ்வலாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான். இப்போ ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ்ன் போது பிடிஎஸ் இருக்கும். இப்போ டீசரே கைண்ட் ஆஃப் பிடிஎஸ்ஸாக தான் இருந்துச்சே தவிர பிடிஎஸ்ல நீங்கள் தான் லோகேஷ் அவர்கள், கமல் சார், ஸ்ருதி இவங்கெல்லாம் இருக்கும்போது பிடிஎஸ் நம்ம எனி ஃபன் மூமெண்ட்ஸ் ஆன் த செட்ஸ்? Every moment was fun only. The whole project itself is a fun project only, to be honest, because இது ஒரு 3 daysல நம்ம ஷூட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ எப்படி இருக்குன்னா அந்த ஒர்க்கிங் கல்ச்சரே எப்படி இருக்குன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது டுகெதர் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி, நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி, ஒரு சீனியரோட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ற மாதிரி. அந்த ஒரு என்விரான்மெண்ட் தான் அங்கே மேஜரா இருக்கும். ஸோ எவ்ரி மொமெண்ட் வாஸ் ஃபன் பிகாஸ் 3 days இவங்க ஸ்ருதியும் லோகேஷும் தேர் சீனியர் பீப்புள். பட் அவங்கள நம்ம ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா டே 1 மார்னிங்லேருந்து மிட் நைட் வரைக்கும் ஷூட் பண்ணுறோம். அடுத்த நாளுமே ஆஃப்டர்நூன்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மிட் நைட் வரைக்கும் மறுபடியும் ஷூட் பண்ணுறோம். இவங்களை நம்ம லைவ் லொக்கேஷன் கூட்டு போய் அங்கே பப்ளிக்கோட குவைட்டாக ஷூட் பண்ணுறோம். இந்த மாதிரி அப்போ இந்த சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அது அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபன் இருந்தனால தான் we were able to. So the whole process was fun for us. The whole process was fun. ஆமாம், இந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட் இல்லை, எல்லா மொமெண்ட்டுமே யாரோ ஒருத்தருமே டவுன் ஆக மாட்டாங்க. யாராவது எல்லாரையுமே they keep encouraging and then supporting, keep pushing. So it was a whole fun process. அண்ட் ஏற்கனவே சொல்லணும்னா ஸ்ருதி மேம் கூட நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மான்ஸ்டர் மிஷன் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கீங்க. அங்கேருந்து இப்போ இனிமேல் அப்படிங்கிறது நாட் அன் ஈஸி டாஸ்க் இல்லை. ஸோ மிகப்பெரிய டிரான்சிஷன். இத்தனை வருஷம் கழிச்சு கம்பைன் ஆகும் பொழுது சேஞ்சஸ் இருக்கும் ஆர்டிஸ்ட் கிட்டே இல்லை உங்ககிட்ட. நான் கேட்குறது இந்த பாசிட்டிவ் ஃப்ராண்ட் சொல்கிறேன். நம்ம நம்மளே மெருகேற்றிருப்போம், நம்ம அடாப்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஸோ இந்த டிரான்சிஷன் எப்படி இருக்குது ஸ்ருதி மேம் கிட்டேயும் அண்ட் பர்சனலாக நீங்கள் உங்களை பார்க்கும்போது அந்த டிரான்சிஷன் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? பட் இப்போ மை டிரான்சிஷன் என்னோட ஜேர்னி இன்னிலேருந்து கிடையாது. நான் முருகதாஸ் சார்கிட்ட ஸ்பைடர் ஒர்க் பண்ணிட்டு, சர்க்கார் ஒர்க் பண்ணிட்டு அப்படி. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். சர்க்கார் ஒர்க் பண்ணும்போது we had 4000 பைக்கர்ஸ் வச்சு நம்ம பப்ளிக்ல ஷூட் பண்ணியிருக்கோம். எனக்கு சார் கிட்ட லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ட்ராமா கிரியேட் பண்றது, பப்ளிக்ல ஷூட் பண்றது, அந்த ரியாலிட்டியை டச் பண்றது, இதுதான் நான் இங்கே கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்போ இவங்க மான்ஸ்டர் மிஷின் வேற, அது டோட்டலாக வேற ஜான்ரா ஆஃப். ஆமாம், அது கம்ப்ளீட்டாக வேற ஜான்ரா. அது ப்ராப்பர் மியூசிக் வீடியோ ஜான்ரா. இது கம்ப்ளீட்டாக வேற. இனிமேல் நமக்கு ஈஸி தான், ஏன்னா ட்ராமா கிரியேட் பண்ணணும், அப்புறம் ரியல் லொக்கேஷன்ஸு, அப்புறம் ரியலாக நீங்கள் பார்க்குறத பண்ணணும். எதுவுமே இதில் பொய் கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் லைக் யூ கீப் ப்ராக்டிஸிங் இல்லைங்களா. சேம் ஜாப் தானே, இதுதான் ஜாப். எந்த ஜான்ரா வந்தாலும் டைரக்டரோட ஜாப் சேம் தானே. நீங்கள் அதை டீகோட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஷூட் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராக்டிஸ் தானே, கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ், கான்ஸ்டன்ட். அதுதான் ஸ்ருதி மேம் பற்றி உங்களை சொல்லிட்டீங்க. ஸ்ருதி மேம் பற்றி அவங்க ஃப்ரம் டே 1 இட் ஹஸ் பீன் த சேம். அவங்க ஷி இஸ் வெரி கிளியர். அவங்க ஷி நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ். அப்புறம் ஷி இஸ் ஓப்பன் டு நம்மளுடைய ஐடியாஸ்க்கு, தாட்ஸ்க்கு ஷி இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். எஸ்னா எஸ், நோனா நோ, நோனா ஏன் நோ அப்படின்னு நம்ம பேசிடுவோம். ஸோ அவங்களோட ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பரண்டான
டிஸ்கஷன் இருக்கும். அவங்க அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்துமே அப்படிதான் ப்ராப்பர் டிஸ்கஷன் இருக்கும், இப்பவுமே ப்ராப்பர் டிஸ்கஷன் இருக்கும். வெரி கிரவுண்டட் பர்சன். ஸோ அதனால ஸோ அவங்க ஆக்ஷன் அப்படின்னா அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அது ஒரு மேஜிக் தான் அது. இன்னொரு ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது மாஸ்டர் படத்துல லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரே ஒரு சின்ன ரோல் மட்டும் வருவார், கேமியோ மாதிரி கிளைமேக்ஸ்ல. இப்போ ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல விதமா பார்க்கணும், லைக் அவர் அப்டேட். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது மேபி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கும் போது ஒரு ஃபுல் லென்த் படம் ஹீரோவா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. லெட் மீ பி கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கல் அண்ட் ஃபிக்ஷியஸாக அந்த கேள்வி இருக்கட்டும் ஆன் ஃப்ரண்ட்ல. ஸோ அப்படி ஒரு படம் பண்ண ரெடியா இருக்காரு. அண்ட் இட்ஸ் ஃபுல் லென்த் ரொமான்ஸ் ஃபிலிம் அண்ட் யூ டைரக்டிங் ஹிம். அப்படிங்கும்போது என்ன ஜான்ரா ஆஃப் த ஃபிலிமா இருக்கும் அண்ட் விச் ஹீரோயின் யூ வுட் காஸ்ட்? அது இட் டிபெண்ட்ஸ். அந்த மொமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணி, அந்த மொமெண்ட்ல என்ன ஆடியன்ஸ், என்ன பீப்புள், என்ன மைண்ட் செட், அதை ரீட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அப்புறம் அவரும் எந்த லெவல்ல இருக்காங்கன்னு. ஸோ அது டெக்னிக்கலாக நம்ம அதை வந்து ரீசர்ச் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒர்க் பண்ண வச்சு சொல்கிறேன், இப்போ ஒர்க் பண்ண வச்சு ஆஸ் அ கேரக்டராக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்காக கேட்குறேன் இந்த ஜான்ரா அவருக்கு சூட் ஆகலாம் அப்படின்னு. அவர் ஒரு ஈக்குவலைசர் மாதிரி ஒரு படம் பண்ணால், பிகாஸ் ஹி இஸ் வெரி கிரவுண்டட், he doesn't express himself, but he knows what he is doing. He's very smart, intelligent. அவரோட ரொமான்ஸே ரொம்ப நல்ல ரொமான்ஸ், ஒரு மாதிரி சூப்பராக, உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியலாக இருக்காது. he is not the simp guy. யதார்த்தமான ரொமான்ஸ். அவர்கிட்ட ஒரு சின்ன சிக்மா இருக்கும். So he takes in charge of the situation. He's a man, you can see that man to man. So yeah, if you are writing, you cannot write something for him, you have to write very special for him. Yeah, something like ஈக்குவலைசர் ரொம்ப ஏஜ்டா இருக்கும், பட் ஆனால் அதை நம்ம யங் ஏஜா மாத்தினா அது பயங்கரமா ஒர்க் ஆகும். என்ன அவரை வந்து ஒரு அலைப்பாதே மாதவனா பார்க்க முடியாது, ஆனா ரன் மாதவனா பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஸ்ருதிஹாசன் சொல்லியிருந்தாங்க, இந்த பாட்டு வந்து இனிமேல்ன்றது வந்து மோர் ஆஃப் நான் பேசிட்டே இருப்பேன், லோகேஷ் கேட்டுட்டே இருப்பாரு, அந்த மாதிரியான ஒரு ஜோன் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாட் வந்து இன்னைக்கு அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் பரவலாக பேச ஆரம்பிச்சதுன்னா இதுதான் இனிமேல் ஃபியூச்சராக இருக்க போகுது. காலங்காலமாக அதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டில இருந்து பார்க்கறதே அதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பா கேட்டுப்பாங்க, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றது பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருப்பாங்க, இதுதான் நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி ஃப்ளரிஷ் ஆகிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ எல்லாருமே ஈக்குவல் தானே, எல்லாம் மென் உமன் எல்லாம் ஈக்குவல் தான். தே ஓப்பன் டு கான்வர்சேஷன்ஸ் in today's date and the coming dates. It's going to be on a larger scale. It's going to be like that people are having mutual respect for, there's no gender bias and all. ஃபியூச்சரிஸ்டிக் லைன்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் லைன் அப்ல இருக்கும் அப்படின்ற, ஏன்னா மிகப்பெரிய இம்பாக்ட் நீங்க ஒரு ஆல்பம்ல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஃபீச்சர் அப்படிங்க வரும்போது கண்டிப்பா உங்க மேல அந்த ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். இவர் அது பண்ண வர்ற அப்படின்ற தெரிஞ்சாலே அந்த ப்ரெஷர் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இருக்கும். ஃபியூச்சர்ல பார்க்கும்போது how you going to handle these pressures, or என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கு, what are you going to do next? There's no pressure in it. இது ஒரு ஜாப். இது இன்னைக்கு இவங்களோட பண்றோம், நாளைக்கு வேற ஒருத்தவங்களோட பண்ணுவோம், அதோட ஜாப் ப்ரொஃபைல் அப்ஜெக்டிவ் வேற இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம will equip ourselves. ஸோ அதனால ப்ரெஷர் ஃபன் தான். அது இது ஃபன்னா இருக்கனால தான் நம்ம இந்த ஜாபுக்கே வரோம். நம்ம ப்ரெஷரே ஃபன்னா பார்த்துட்டா there is no pressure only. There is no pressure. There is no pressure. There is no pressure. It's always fun. It's fun. It's communication. It's people's job. You interact with people. You only have to be நம்ம கிளியரா கம்யூனிகேட் பண்ணி இது வேணும் இது வேண்டாம் அப்படின்ட்டு அது ஒரு அந்த அதான். ஸோ there is no pressure. It's only fun. ரொம்ப ஸ்ட்ரீம்லைன்டா டீடைல்டா இல்லாம ரொம்ப நார்மலா கேட்கணும்னு நினைக்கிறதுனா how much cinema means to you, and as a director மானிட்டர் பார்த்து மைக் வச்சு ஆக்ஷனுங்கும் போது how emotional you were, like எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு அந்த மூமெண்ட்? சினிமா, I see cinema is two ways. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அதில் is a lot of money is involved. So viewing cinema as a business is a very important responsibility that I see. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து என்னோட மேஜர் ஒர்க் பேப்பரில் முடிஞ்சிடும். ஸோ பிகாஸ் இது வந்து நீங்கள் ஒரு மாஸ் ஆடியன்ஸ், உங்களோட அப்ஜெக்டிவ் ஒரு மாஸ் ஆடியன்ஸை வந்து அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது, இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது அதை வந்து நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் நான். ஓகே, பேப்பரில் நம்ம இதை ப்ராப்பராக மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல இது பண்ணால் இது ஒர்க் ஆகும், இது இப்படி அந்த மாதிரி நம்ம அந்த 2 hours ஒருத்தங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ இதை பேப்பர் ஒர்க் பண்ணிடும். அப்போ எனக்கு ஷூட்டிங்கில் ஆக்ஷன் கட் சொல்கிறது வந்து இந்த பேப்பரில் இருக்கிறது 100% கன்வெர்ட் ஆகுறது மட்டும்தான் என்னோட அப்ஜெக்டிவ். அங்கே முன்னாடி ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்துறதுனால அந்த இடத்துல ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி கன்வே. ஆமாம், அங்கே நம்மளுக்கு வேற சேலஞ்சஸ் வரும். நம்ம நினைப்போம் அது வராது,
அப்போ ஆனால் நம்ம இதில் இருக்கிறது அது மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்போது என்னோட டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து தெர் இஸ் நோ ப்ரெஷர். இது அந்த ப்ராப்ளமை இமீடியட்டாக ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் டீம் கூட இருக்கிறதுனால. ஸோ வென் வி ஹாவ் எனிதிங் வில் கீப் ஓகே, இதை இப்படி பண்ணால் இது இப்படி ஒர்க் ஆகிடும் அப்படின்னு அந்தந்த மொமெண்ட்ரி இஷ்யூஸை வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி அப்படியே ஃபார்வர்டில் போயிட்டே இருப்போம். ஸோ it's like that. Yeah, we like to keep it in the grounded level and approach it. அண்ட் டவுன் த லைன் இன்னும் கொஞ்சம் த்ரூ தி ஏஜஸ் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது துவாரகேஷ் பிரபாகரோட படங்கள் இந்த மாதிரி ஜானர்ல இருக்கும், இதுதான் அவரோட ஸ்டைல் அப்படின்னா விச் இஸ் யோர் டைரக்ஷன் ஸ்டைல்? I want to do all kinds of films. All kinds of films. நல்ல 5 சாங்கு ஃபைட்டு வச்சும் எனக்கு பண்ணணும். And I also wanted to do films like Latin Americans. அந்த மாதிரியும் I want to do all kinds of films. So there is nothing. I'm not நான் இதுன்னு கன்ஃபைன் பண்ணுறதே பிகாஸ் அதை கிரியேட் பண்ணுறது தான் அந்த ஜேர்னி தான் வந்து எனக்கு பெரிய டேக்அவே. ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் பீப்புள் அதை லைக் பண்ணுறது அதெல்லாம் வந்து இட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ வென் தெர் இஸ் அ லாட் ஆஃப் மணி இன்வால்வ் அண்ட் அதோட அப்ஜெக்டிவ் வேறு, அவங்க ரிட்டர்ன் மணி எடுக்கணும். when I have some thought I wanted to shoot it, I put my own money and then shoot it, அது வேறு. So I'll be making films, a lot of films. Yeah, இந்த ஜானர் அது குவாலிட்டி குட் ஃபிலிம் அப்படின்றது exact sensibilities. Because when you're addressing so much of people, நீங்கள் ஒரு பெரிய crowd நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க, அப்போ they get influenced from it. So you have responsibilities. You have political responsibilities, there's psychological responsibilities. All this responsibility, put it in your head and then you create. அது important. Sensibility is important. Like நம்ம என்ன பேசுகிறோம், அதில் என்ன அதெல்லாம் மட்டும் எனக்கு important. And then like entertainment or we want to address something very serious, I will address it very serious. It's like more simple. இனிமேல் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து டீசர் வந்ததுலேருந்து பயங்கரமான மீம்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் சர்ஃப் ஆகிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து குட்டியாக ஒரு பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி ஒரு 5 மீம் கையில் வச்சுருக்கோம். சரி, ஓகே, அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? ஹானஸ்ட் ரெஸ்பான்ஸ் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் சொல்லலாம். என்ன பழக்கம் அது ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க? ரொமான்ஸ் வந்து யாருக்கு இல்லை? ரொமான்ஸ் மொத்த யூனிவர்ஸே இஸ் மேட் ஆஃப் ரொமான்ஸ். இது அவரோட பிகினிங். அடுத்தது லோக்கினா ஒன் சைட் எனக்கு ரொமான்ஸே வராது அண்ட் ஹி பி லைக், அவர் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அண்ட் தேர்ட் லோக்கி ராக்ட் அண்ட் ஐ எம் ஷாக்ட். லோக்கி ராக்ட் அண்ட் ஐ எம் ஷாக்ட். ஈவன் யூ ஆர் ஷாக்ட். லோக்கி ராக்ட் அண்ட் ஐ எம் ஷாக்ட். அண்ட் கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க, துப்பாக்கி படத்தோட டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் கமல் சாரோட பயோபிக்ல நடிக்கக்கூடாது. நல்ல ஐடியா. ஒருவேளை இது நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா how will you even? It's a great opportunity. Yeah. It's big responsibility. Eagerly awaiting. ஒருவேளை நடக்கும் பட்சத்தில் we will be super happy and it should come again to reality அப்படிங்கும்போது. ஸோ ரொம்ப நன்றி இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க, கிளாஸியாக இருந்தது உங்கள் பதில். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஆல். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் இனிமேல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிக் டே, இனிமேல்னால இன்னைக்கு ஒரு பிக் டே. ஸோ ஈகர்லி அவைட்டிங். உங்களை விட அதிகமாக ஃபேன்ஸில் நாங்கள் ரொம்ப ஈகர்லி அவைட்டிங். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் தான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.